ஹாய் गाइस, வெல்கம் டு எக்ஸலென்ட் கேமிங். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா பிக்கபு ஆண்டா அப்படின்ற ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ வீடியோக்குள்ள போற முன்னாடி நீங்க இந்த வீடியோவை லைக் போடாம பார்த்துக்கிட்டா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, மறக்காம பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லாவே ரொம்பவே அது ஸ்கேரியா த்ரில்லிங்கா எமோஷனலா இருக்க போது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ஸோ லைக் போடுங்க. இந்த கேமை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம கொண்ட்ரோலாம் செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா பீச்சில் இல்லையா, ஸோ நம்ம கொண்ட்ரோலாம் கொஞ்சம் விட்டு போயிருக்கோம். ஸோ ஆனால் நம்ம கொண்ட்ரோலாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இப்போ கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க அப்படி. ஓகே, நம்ம மொபைல்லே காடி ஓட்டுனாலே இதில் வர பீச்சிலேயே ஓகே கொண்ட்ரோலாம் சரியாக தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இன்னும் டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் போய் தான் இருக்கோம். எவ்வளோ லாங்காக இருக்குன்னு வேறு தெரியல. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ரொம்ப சூப்பரான கேம் தான். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இன்டர்நேஷனல் கேம் தான். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணேன், அதனால தான். ஸோ மஸ்ட்டு சப்ஸ்கிரைப் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வந்தாச்சா, இட்ஸ் டைம் டு ஒர்க். அது நம்ம வேலை செய்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு டிஸ்பிளேல போட்டிருக்காங்க. வேலை செய்கிற இது வந்துருச்சா, என்ன சொல்கிறாங்க? இருங்க பார்ப்போம். மக்களுக்கு அப்புறம் மோட்டர் இருக்கு. என்னது நியூஸ் பேப்பர்? மக்கள் ரத்தம் இல்லை பேயா? இருங்க, இங்கே போலீஸ் இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் போலீஸ்கிட்ட. போலீஸ் நீங்கள் வந்துட்டீங்களா, என்னன்னா இந்த பாடி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போக முடியுமா? அப்புறம் போலீஸ் சொல்கிறாரு, இந்த விக்டிம் ஆக்சிடென்ட் ஆகிட்டாரு. அப்புறம் அந்த ஸ்பாட்டை விட்டு இறந்து போயிட்டாங்க. மண்டலம் உடஞ்சிருச்சா? ஐயோ, இன்னும் சரி, ஓகே, என்ன பாடி வைக்க போடுங்க அப்படின்னு சொல்லி தான் நம்மளோட வேலையா? அப்போ இது ஆடு போல இருக்க. ஐயோ, எனக்கு வேற பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்லாம் பார்த்து மாறியா இருக்குமே. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை. இப்போ நம்ம எடுத்துருவோம். கிட்ட கேரி பேக் நினைக்கிறேன். இல்லை, இது ரொம்ப ஹேங் ஆகுது மாதிரி. என்னோட பீச்சு மட்டும் தான் நமக்கு இந்த மாதிரி ஆகும். அப்பப்போ ஒரு மாதிரி ஹேங் ஆகுது. இது ஓகே, ஏதோ நியூஸ் பார்க்கறதுக்கு. அதை போங்க, எல்லாரும் குட்டியாக இருக்குது வேற. இங்கே பாருங்க, கண்ணா பாருங்க ஹீரோ ரொம்பவே இருக்காதான் இருக்கு. போட்டு விட்டுருவோம். படி, இங்கே பாருங்க, எதாவது சொல்கிறோம் பாவம் அப்படின்னு. ஐயோ, பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குது. ஸோ லாரியில் இடிச்சாங்களா என்னதுன்னே தெரியல. இப்போ பாருங்க, இதில் பேக்கில் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி நூலுக்கு ஹீரோ குழம்புத வாங்கி பாராடிக்கிறது. அதனால தான் குழம்புது. என்னன்னா காஃபிங்க போடணுமா? ஐயோ, என்ன சொல்லுங்க மக்களுக்கு பாருங்களேன். ஏய், மக்களுக்கு பாருங்களேன், செத்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பாருங்க, ஏச்சி நின்றுட்டு இருக்கா பாருங்க, உடம்பு ஆடுது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறோம். அவங்க ஆக்சிடென்ட் ஆனவங்க ஹெல்ப் மீ வெளிக்கிட்ட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். அதான் அவங்க சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம், சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து கூட்டிகிட்டு போகிறேன், நான் உங்களை காஃபியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறோம். போலீஸ் ஜம்ஸ்கேர் அந்த சவுண்ட் எஃபெக்ட் தான் மக்கள். ஓகே, போலீஸ் கேட்குறாங்க, சத்தம் போடாது, எனக்கு பயந்துட்டு வந்துடுமா அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வீரோடு இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். போலீஸ் என்ன பேசுகிற, மண்டைக்குள்ள கோளாராச்சா? என்னன்னா நான் சொல்லியிருந்தேன் மண்டலம் உடஞ்சிச்சு, அவங்க ஸ்பாட் அவுட்டு. ஏய், எங்க மக்களே? இல்லை, அவன் நடிச்சுருந்தாலும் பரவாயில்ல. எங்க ஆளே காணோம், எங்கே போயிட்டான் பாருங்க. நான் போலீஸ் சொல்கிறாங்க, இது உண்மையிலே இது சீரியஸ் சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இல்லை உண்மையிலே. அப்புறம் போலீஸ் நம்மளை ஏசி விடுறாங்க, அதாவது நான்சென்ஸாக பேசாத அப்படின்னு. அதாவது கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு மக்களே, ஏதோ ஒரு வேலையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்மளை பாருங்க, போலீஸ் கிட்ட மாட்ட விட்டுட்டு இருக்கா, ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இவனுக்கு இருக்கு மக்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான்னு தான் நினைக்கிறேன். பட் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, நம்ம பார்த்தீங்கன்னா போலீஸ் ஹைட்டுக்கு சொல்லியிருக்கோம், வெயிட்டாக இருப்பான் போல இருக்குது. ஸோ நம்ம எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ போலீஸும் சொல்கிறாரு, அதாவது பார்த்து போயிட்டு வாங்க, அதாவது ஸ்பீடாக ஓட்டாதீங்க இவனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் நம்ம பார்க்க முடியல. போலீஸ் பார்த்த உடனே அப்படியே பார்த்துட்டான்.
சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கேட் இந்த காரா. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இவனா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். இங்க பாருங்க, டேக்கிங் ஹாஸ்பிட்டல் தான். ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணுவோம். ஓகே, இவங்க பின்னாடி தான் இருக்காங்க. பயமா இருக்கு, ஜம்ஸ்கேர் கூட கொடுத்துட போறான். ஏன்னா அவன் பாருங்களேன், அவனோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சுட்டான். மக்களே ஒன்றுதுவும் சொல்றது இல்லை. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு போகலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அப்படியே நேராக ஓட்டிகிட்டே இருக்க ஒரு கார் ரேஸ் மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அவ்வளோ ஓட்டிக்கிட்டு தான் இருக்கோம். என்னது எதோ பிரச்சனையும் இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. பாருங்களேன், டைம் தானே வேஸ்ட் ஆகுது, ரொம்ப வேஸ்ட் ஆகுது. இருங்க, இது என்னது என்ன நாய்ஸ், இன்னும் சவுண்ட் கேட்கல. அதான் இவனும் சொல்லலாம். இப்போ முதல் ஆடிச்சு, நீங்க ரிவைண்ட் பண்ணி பாருங்க. அதாவது உண்மையிலே ஆடிச்சு, நான் பார்த்தேன். ஐயோ வேற ஆரம்பிச்சு, அதாவது ஹாரர் இது ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன். சும்மா கண்ணாடியை பார்த்தீங்கன்னா ஏங்கி நிற்கிறாம தெரியுது. பாருங்க என்னது பாருங்க. ஆனா இல்ல, பின்னாடி கண்ணாடியை தெரியுது, ஆனா பின்னாடி பார்த்து தெரியல. அவன் நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஐயோ ஐயோ, இவன் வேற இவனை ஏற்றிக்கிட்டு நம்ம கண்ணு பாடு இருக்க சொல்லிட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம் அப்படின்னா சொல்றோம். ஆனா இவன் இன்னும் சொன்னா இட்ஸ் ஹர்ட்ஸ் அப்படிலாம் சொல்றான். இது வெடிச்சு சொல்லிடுது. எங்க போங்க, கண்ணாடி காண போயிட்டான். எங்க போயிட்டான், எங்கேயுமே யாரும் காணுமே. எங்க போயிட்டான், அவனோட கழுத்து உடஞ்சிருச்சா? ஆமா, அவதான் போலீஸ் சொன்னாங்க. அதான் சொல்லிட்டு இருந்தான், கழுத்து வலிக்குது உடஞ்சிருச்சுன்னு. என்னடா இது, இவங்க ஆக்சிடென்ட்லாம் பண்ணி வருவாங்க மக்களே. ஆனா வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி பேசுவாங்க பாருங்க மக்களே, வெரி பெயின்ஃபுல்லா. அப்போ வந்து அது பைக் ரேஸ் ஓட்டுற முன்னாடி திரும்பி இருக்கணும். ஐயோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வாத்தவா என்னது என்ன ஆச்சு, நம்ம கேட்டீங்க. அதாவது ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. இங்கே பாருங்க, கேஸ் பெடல் இருக்கு தெரியுமா, அது ஒர்க் ஆகலையாது. கண்டிப்பா இந்த பேயோட வேலையா தான் இருக்கும். எப்படி ஒர்க் ஆகும் இருக்கும் பாருங்க. அநியாயம் பண்றான் இவனை பேசாம அங்கேயே விட்டு வந்திருக்கணும் மக்களே. என்ன இவன் வச்சுக்கிட்டு நம்ம பாருங்க பாடு இருக்கு. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓட முடியல, அவ்வளோதான். பாருங்களேன், நான் மூவ் பண்ற கட்டிகிட்டே இருக்கேன், முடியல அவ்வளோதான், நின்றுச்சு நினைக்கிறேன். கேஸ் பெடலே ஆஃப் பண்ணிச்சு. இவன் தான் மக்கள் அப்படி தெரியுது. கோட்டை விட்டுறா ஒரு நிமிஷம். நமக்கு காண போயிட்டேன். சரி நம்ம எப்படி சொல்றது தெரியல. பாருங்க ஃபுல்லாக ஸ்டாப் ஆச்சு காடி. நம்ம நினைச்சா கூட மூவ் வேறு பண்ண முடியல. ஹைவேல ஸ்டாப் ஆச்சு. இதை பாருங்க, பின்னாடிலாம் ஜாம் ஆக போகுது, அது மட்டும் தெரியுது. அது வந்து டிராஃபிக் ஆகுது. இப்போ பாருங்க ஓட்ட முடியல. 5 km 3 km அப்படின்ட்டு ஓட்டவே முடியல. ஒன்றுத்துமே சொல்றது இல்லை. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணலாம் அப்படி பார்த்தீங்கன்னா விழுந்துச்சு நண்டி. அதாவது முடியல, ஓட்டவே முடியல. என்னடா அது, பாருங்க நம்மளும் சொல்ல ஒன்றும் சொல்றதுக்கு ஜம்ஸ்கேர் கொடுத்து விட்டாங்க. பாருங்க ஒரு பிளட்டா இருக்கு. நம்மளோட மூஞ்சில க்ளோஸ் அப்ல காமிக்கிறோம். ஐயோ இவனை வச்சுக்கிட்டுனா பரவாயில்ல, கஷ்டம் இருக்கு, என்னைய சொல்லணும். சரி ஓகே, இவனை வச்சுக்கிட்டு டிராவல் பண்ணணும்னு நம்மளுக்கு இது இருக்கு, வேற வழி இல்லை. நம்ம ஃபுல்லாக இவனை வச்சு டிராவல் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். பாருங்க காண போயிட்டான். ஸோ இல்லை காண போலீஸ் நம்ம போலீஸ் குட் ஈவினிங் சொல்லாது. ஓகே, எங்கே மாடல் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, அதாவது நம்ம அதாவது நம்ம வந்து கார் ப்ரோ அதாவது பிரேக் டவுன் ஆச்சா, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். என்ன இது என்ன யாரும் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. பின்னாடியா? ஐயோ, அப்புறம் போலீஸ் கண்ணுக்கு தெரியுதா? முதலுக்கும் தெரியல எனக்கு. ஆனால் இங்கே பாருங்க, இப்போ முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு, போலீஸ் கண்ணுக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போலீஸ் கண்ணுக்கு தெரியுது, நம்ம கண்ணுக்கு தெரியல. ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை. நம்ம என்னன்னா பார்த்தீங்கன்னா எதுவும் யாருமே இல்லை, எங்கனையும் பயமுட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். போலீஸ் இல்லை உண்மையிலே தான் சொல்கிறேன், நான் பயமுட்டலாம் சொல்லல, சீரியஸ்லி நம்ம கேட்குறோம் உண்மையை பார்க்க முடியுதா அப்படின்னு. போலீஸ் ஆமாம் பார்க்க முடியுது. பார்க்க போலீஸை பாருங்களேன், பாருங்களேன், இது போலீஸ் இல்லை. நிறைய பேர் இருக்கும், பார்த்து ஓட்டுங்களே. இந்த வீடு ஸ்டார்ட் ஆகும் போலீஸ் ஓட்டி ஓடு ஓடு ஓடு. ஐயோ ஓட்ட முடியாது, ஓடு வந்துரு போது. ஐயோ பின்னாடி
சொல்லி முடிச்சு நினைக்கிறேன். கொண்டு இப்பன்னு பார்த்துட்டு சொதப்புது. அப்பா பாத்தீங்க அது என்னன்னு தெரியுமா? அது போலீஸே கிடையாது. அந்த பேய் தான் போலீஸ் மாதிரி வேஷம் போட்டு நம்மளுக்கு இது பண்ணிருக்கு. ஐயோ இப்போ இந்த விக்டிம் வந்து நம்ம ஏற்றிருக்கவே கூடாது மக்களே. ரொம்ப தான் அநியாயம் பண்ணிட்டு இருக்கா. பேசாம அங்கேயே விட்டு வந்துருக்கணும். ரொம்ப அநியாயம் பண்றப்ப ஹெல்ப்பா இவனுக்கு வச்சுக்கிட்டு ஒன்றுதும் சொல்றது இல்லை. ஹெல்ப் மீ என்ன ஹெல்ப் பண்ணுறது? ஒரு பாடியில எப்படி வகை ஹெல்ப் பண்ணுறது? நான் பண்ற கஷ்டம் இருக்கேன், அதுதான் எனக்கு தெரியும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஓடிட்டு இருக்கோம். இப்போ அவங்க சொல்கிற பிரச்சனை கேட்க வேணாம் அப்படின்ட்டு ஓடு ஓடு ஓடு. அவன் என்ன சொன்னாலும் முடியாதுதான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் நோ தான் பதில் கொடுக்கணும். அவன் பிரச்சனை கேட்டு கொடுத்தோன்னா நம்ம சொல்லி தான் முதல் முடிச்சு விட்டுருவான். ஸோ அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நேராகவே போவோம். அவன் பிரச்சனை கேட்க வேணாம் அப்படின்னு அமைதியாகவே இருக்கான். ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்கு தெரியல. நானும் ட்ரைவ் பண்ணி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டான். அது ஹெல்ப் மீ சாரா. ஐயோ கடவுளே, இவனை வச்சுக்கிட்டு பாருங்க அந்த ஆக்சிடென்ட் ரிட்டர்ன் பண்ணுவான். ஏன் அங்கேயே போகணும்? இங்க பாருங்க, அவன் அங்கே ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதா? இங்க பாருங்க, அவன் என்ன சொன்னா அவனை கண்ணு விட்டுட்டாங்க. ஐயோ இது அவன் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பாடி கம்ப்ளீட்டா இருக்கணுமா. அதாவது வந்து இறந்து போயிட்டாங்கன்னா நமக்கு இன்னும் ஒன்னா பாடி கம்ப்ளீட். இவனை வச்சுக்கிட்டு ஐயோ இவனோட பேரண்ட்ஸை மட்டும் பார்க்கணும் மக்களே. ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் பேச்சா நம்ம கேட்க வேணாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போவோம். என்னாலும் பரவாயில்லதான், ஹாஸ்பிட்டலுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுவோம். இவன் பாட்டி லூஸ் மாதிரி இல்லை கத்திக்கிட்டு கிடக்கணும் மக்களே. நம்ம போயிடுவோம். ஓகே நம்ம சொல்கிறோம். என்னது என்னாச்சு? இந்த வாஷம் எனக்கு ஒரு ஆட்டத்துக்கு அதாவது ஒன்றும் பண்ண முடியல மக்கள். பேய் மக்களே அவன் பாருங்களேன். நம்ம வேணாம் சொல்லிட்டு போனாலும் பாருங்க என்ன பண்ணி விட்டானு. காடியை வந்து திருப்பி ஆஃப் பண்ணி விட்டான். வச்சுக்கிட்டு ஒன்றுத்துக்கும் சொல்றதில்லை. வந்தனா வந்து ப்ளீஸ் என்னை நோண்டாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வந்து என்னன்னா வந்து அந்த மாதிரி சொல்கிறோம். ஐயோ அதுதான் மக்களே சொல்கிறோம். மிஸ் ஐயா இதுக்காகலாம் போக முடியுமா மக்களே? ஐயோ சரி ஓகே. இல்லைன்னா வந்து ஐபால் மிஸ் ஆச்சு, ப்ளீஸ் கம் பேக். என்னது நம்மளும் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டோம். ஆனால் வந்து நான் வந்து நினச்சின்னா ஏதோ வலிக்கேன்னா ஹாஸ்பிட்டல் போட்டு ரீச் ஆகணும்னு நினைக்கிறோம். பட் இந்த கேமில் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லியிருக்கு பாருங்க. நம்ம அந்த ஆக்சிடென்ட் அவன் இடத்தையே ரிட்டர்ன் போக சொல்கிறாங்க. இவரை வச்சுக்கிட்டு ஒன்றும் சொல்கிறது இல்லை நம்மளை. கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் வந்தாச்சு. இந்த காடி வேறு ஓடிட்டு தான் இருக்குது. எப்போதான் நிற்கவே வரைக்கும் தெரியல பாருங்களேன். நானும் அங்கங்கே கட் பண்ணிட்டேன் மக்கள். ஏன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இல்லை நான் கட் பண்ணலை அப்படின்னா வந்து 30 minutes ஆச்சு போயிருக்கோம். ஏன்னா போய்கிட்டே இருக்கு போய்கிட்டு தான் இருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். ஸோ பாருங்க நானும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணேன். அங்கேக்கு பாதி கட் பண்ணிடுவேன் அந்த ஓல்டு இடத்துலலாம். ஸோ அதனால தான் இங்கே பாருங்க நம்ம அதாவது அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்கோம். என்னமா வரமாட்டேது பாருங்க அந்த இடம். ஸோ என்னது இன்னும் சோறு வச்சு பாருங்க. நம்ம கேட்டல் கேட்குது. என்னது எனக்கு பார்க்க பேய் மாதிரி இருந்துச்சு. அதான் நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு இடிச்சிட்டோன்னு. ஐயோ ஒன்னே சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. லெவல் 2 சரியோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை நினைக்கிறேன். சரி ஓகே இருங்க பார்ப்போம் யாருன்னு. இல்லையே சுற்றி சுற்றி பார்க்க யாரும் இல்லையே. இல்லை யாரும் இல்லை. ஸோ வந்து நம்ம ஐயோ பாருங்க இது ஷேக் ஆகுது. இது ஐயோ அதாவது ஒன்றுமே சொல்றது இல்லை. உள்ளே வந்துருச்சு காணும். அட இதை பார்க்க அந்த பேய் மாதிரி தான் இருக்கு. பொங்கலை கேட்டா போட்ட மாதிரி தான் இருக்கு. ஐயோ இல்லை நம்ம என்ன சொன்னோம், நம்ம பேட் பண்ணுறதா சொன்னோம். பட் இருந்தாலும் நம்மளே டார்கெட் பண்ணுவாங்க. அதுதான் ஒன்றுத்துக்கும் சொல்றது இல்லை பாருங்க. இல்லை வேற என்னது ஏன் இடிச்சிருக்குது மக்களே. நமக்கு இடிச்சோம் அதுவே தானா வந்துருச்சு. ஒன்று நம்ம இடிச்சோன்னு நம்மள சொல்லுது வரை என்னமா போய் சொல்லுது. ஒரு அவார்டே கொடுத்துடலாம் போல இருக்கு போய் சொல்றது இல்லை. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இவன் வேற அந்த இது அதாவது அந்த லொக்கேஷனுக்கே போன உயிரை வாங்கிட்டு இருக்கான். அந்த இருக்கவே அந்த பாய் தான். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதான். ஸோ எங்கே தான் இருக்கு நீங்களே பாருங்களேன். எங்கேயுமே ஆளையே காணும். எங்கேயும் போய்க்கிறேன். ஐயோ பாருங்க பக்கத்தில் உட்காந்துச்சு. பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணுது? இல்லை எதுவும் பண்ணல. இங்கே பாருங்களேன். ஓ என்னது எப்படி நிற்கிது? ஐயோ பாருங்க
பாத்துட்டு பாருங்க மூஞ்ச பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. சரி இது நம்மளே பயம் கொடுத்துடுது. இப்ப பாத்தியா நம்ம போவோம். நம்ம பக்கத்துல எதுக்கு உட்காந்துருக்க போறீங்க? இது போக மாட்டேது. எப்படி போக வைக்கிறது? ஏதாச்சும் வச்சிருவா. அப்புறம் அது பேச்சு படி பேச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க சொன்ன அந்த ரிட்டர்ன் டு த லொக்கேஷன் ஆஃப் ஆக்சிடென்ட். ஸோ அங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பி போயிடுவோம். ஸோ இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இது கார் ரேசிங்கே எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. நானும் போயிட்டு தான் இருக்கேன். என்னமோ ஆரம்பது நீங்களே பாருங்களேன். சரி ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணால் வந்துடும் நினைக்கிறேன். வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்க என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் ஆகின இடத்துக்கு நம்மள திருப்பி வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயோ விக்டிமோட அந்த கண்ணை எடுக்கணுமா? ஐயோ நம்ம ஹாஸ்பிட்டல் சேர்க்க சொன்னா இவனை பாருங்களேன். இவன் நம்ம கண்ணை எடுத்துருவா அதை எடுத்துருவான்னு நம்ம தான் வேலை வாங்குறாருங்க. சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா தேடுவோம். எங்கேயுமே இல்லையே. எங்கதான் ஆக்சிடென்ட் ஆகுனா கண்ணை காணுமே. ஐயோ எங்கேயுமே ஆளை காணும். ஒருவேளை அதில் எவ்வளோ இல்லையோ போய் சொல்லியிருக்கானா பாருங்களேன். எங்கேயுமே இல்லை. பட் அவங்க சொல்லியிருக்கான் இது எங்கேயுமே இல்லை. நான் இப்போ நியூஸ் பேப்பர் கிடச்சிருக்கு. நியூஸ் பேப்பர் இப்போ ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் இருக்கும் படிக்கலாம் பார்த்தாலும் ஒரு பிளர்ராக இருக்குது எழுத்து ஃபுல்லாக. ஸோ பார்க்கவே முடியல. ஸோ இது நமக்கு எங்கேயும் இல்லை. பாருங்க பிளட் ஸ்டெயின்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இல்லவே இல்லை. இதை எத்தனை அவருக்கு தேடி கண்டுபிடிக்க வருமோ? ஐயோ இதுதான் இருக்குங்க பாருங்க. நம்ம கையில் வந்து தூக்கிட்டு ஆய்வோல. ஐயோ ஐயோ இதை பார்க்கவே ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி இதாக இருக்குது பாருங்களேன். அப்பா இது பாருங்க உள்ளுக்கு உட்காந்துருக்கான். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஓகே எக்ஸைட் நம்ம பார்த்தீங்கன்னா வச்சுருக்கோம். எங்கே எடுத்துக்க மாட்டான். எடுக்க மாட்டான். நீங்கள் பாருங்களேன். நம்மளும் அப்படி பேசாமல் இருக்கோம். அவனும் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். அவனும் எதுவும் சொல்லலை. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா பாடி பேக்கில் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அது ஓகே வச்சாச்சு. ஓகேன்னா என்ன ஃபஸ்ட்டு நான் என்ன ஐயோ கட் சீன் ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தெரியல. வாய் ரொம்ப ஆனால் குழந்தை அது மட்டும் இது. ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நான் இன்னொன்றாத அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது பேய்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்னன்னா ஐயோ இந்த பேய் போவே போகாத போல இருக்குங்க. பாருங்களேன் எப்படி எப்படி பார்க்குறீங்க? எந்த இதில் பார்த்தாலும் சிறப்பாக வருது. இல்லை புரியல பார்த்தாலே சிறப்பாக தான் வருது. ஏன்னு பார்க்குது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செவரல் வீக்ஸ் லேட்டரு. அதாவது பல வாரம் கழிச்சு பல வாரம் கழிச்சு போல இருக்கு. ஸோ நம்ம எங்கே இருக்கோம்? நம்ம வீட்டில் இருக்கோமா? அங்கே பாருங்களேன் டிவிலாம் ஓடுது. ஸோ பாருங்க நம்ம வீட்டில் தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்துட்டு இருக்கோம் போல இருக்கு. மெல்லே மூவி போல இருக்கு. ஸோ பாருங்க வீட்டில் இருக்க ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் இங்கே தான் இருக்கு. ஸோ எல்லாமே ஓகே தான் இருக்கு. எல்லாமே ஓகே தான் இருக்கு. ஸோ நம்ம வீட்டில் தான் இருக்கோம். இன்னும் ஜக்கா ஸ்பீக்கிங்க. ஓகே என்னன்னா உங்களுக்கு ஒரு பேஷண்ட் எடுக்கணும். அவங்க பேர் சப்ரீனா பிரெக்னன்ட் லேடி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பேர் எடுங்க அப்படின்றாங்க. அது ஒரு பேஷண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம படுற பாடு இருந்துச்சு. ஐயோ அதாவது இப்ப செகண்ட் பேஷண்ட் அவன் என்ன இருக்க முடியாது. அப்பா இவனை பாருங்க செக்யூரிட்டியா டம்னு ஓடிடுறேன். அப்பப்போ இந்த ஓடி வந்தா கூட பரவாயில்ல. சவுண்ட் எஃபெக்ட்டுக்கும் போட்டு வச்சிருந்தானுங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு இதாக இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தீங்கன்னா நம்ம பிராண்டோ கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்மளே போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவன் இல்லை புப்பிங் போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி ஓகே யாரெல்லாம் நோட் பண்ணி சொல்லுங்க. அந்த கீழே டைட்டில் இருந்துச்சு. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸுக்கு ஏறிடுவோம். ஓகே என்ன ஆம்புலன்ஸு பாருங்களேன். என்னது ஏற முடியல எந்த ஆம்புலன்ஸும். ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ்ல ஏறணும். பாருங்களேன் எங்கே உட்காந்துருக்கான். ஆனால் எதுல ஏற முடியலையே. எனக்கு என்ன பண்ணுறோம் ப்ரோ கேட்டு இருக்கோம். என்னன்னா அதான் அந்த டோரை ரொம்ப அடிக்காது நான் பயன்ட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். சரி ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பேஷண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி ஓகே அதாவது இவங்ககிட்ட தான் நம்ம பார்த்தீங்கன்னா அதாவது கான்வர்சேஷன் போயிருக்கு. அதுவும் ரொம்ப முக்கியமான கான்வர்சேஷன் எல்லாம் கிடையாது. அதாவது இந்த கேமோட ஸ்டோரி மூவ் பண்ணுற கான்வர்சேஷன்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக கிடைக்கும். அவங்க கூட ஒரு சும்மா இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன். சுத்தமாக ஐடியாவே இல்லை. நீங்களே இங்கே பாருங்களேன். என்னமா நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஆம்புலன்ஸ்லேயும் சுத்தமாக ஏறவே முடியல. எங்கே ஏறுறது தெரியல. ஒரு அந்த கீ எடுக்கணும். ஆம்புலன்ஸ் கீ எடுத்தோமா இல்லை இல்லைண்ணா இருக்கு. திடீர்னு கட்சி மாதிரி வருது. சொல்லுங்க நம்ம ஹோம் அவார்டு அப்படின்னு சொல்கிறோம். இது இன்னும் இங்கே தான் இருக்கு. பாருங்களேன். ஆனால்
நம்ம வேற பஸ்ல உட்காந்துருக்கோம், வேற ஆம்புலன்ஸ்ல உட்காந்துருக்கோம், அது வேற ஆம்புலன்ஸ்ல உட்காந்துருக்கு. ஸோ பரவாயில்ல, அதோட தொல்லை இருக்காது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேஷண்ட்டை நம்ம எடுக்க அது தூக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். வீரோட தான் இருக்காங்க. ஆமாம், வீரோட இருக்காங்க பாருங்களேன். அவங்களோட பிள்ளையும் அம்மாவும் தான் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இது உங்க பாருங்க பக்கத்தில் ஒரு இது இருக்காங்க. ஓகே, இப்போ ஆனால் அவனுக்கும் இந்த ஸ்டோரியில் எனக்கும் என்ன மூவாக இருக்குது சுத்தமாக புரியலையே. இருங்க நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாருமே அந்த பேஷண்டோட மதர் கிடையாது, அது வந்து மதர் இன் லா போல இருக்கு. மதர் கிடையாதுன்னு நினைக்கிறேன், மதர் இன் லா நினைக்கிறேன். அதுதான் நான் சீலாப்பா மதர்ன்னு சொல்லிட்டேன், மதர் இன் லா. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம போவோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா கேட்குறோம் இந்த பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட, அவங்களோட ஃபர்ஸ்ட் சைல்டாக கேட்குறோம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எதுவும் பேசலை, ஆனால் எதுவும் பேசாமல் இருக்காங்க. ஒருவேளை ஏதாவது ஆச்சா, இல்லை பேய் மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, ஒன்றுமே பேசவே மாட்டாங்க. சரி ஓகே இருங்க, நம்மளும் கேட்கல போயிட்டு இருக்கோம். அவங்களோட அதுதான் முதல் சொன்னதான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க பதில் பண்ணுறேன், இவங்க தான் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த மதர் இன் லா தான் சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னது அவங்க மதர் இன் லா புரிஞ்சிச்சு பாருங்க. அவங்க அந்த பிரதர் லேடியோட ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க, அதுவும் 2 weeks ago பைக் ஆக்சிடென்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை ஏற்றுனதே நம்ம தான். ஸோ இப்போ பக்கத்தில் இருக்கிறதுக்கு பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்க காணும். அப்போ அவங்களோட ஆவி நினைக்கிறேன் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு வந்து இருக்கு. அந்த பேய் தான் சொல்லுது. அவங்களுக்கெல்லாம் கேட்கல, நம்மளுக்கு மட்டும் தான் கேட்குது. தேங்க்யூ ஃபார் பிக்கிங் மை அதாவது ஒய்ஃப்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னடா இது அப்படியே இந்த அல்ட்ராபிலிட்டி டோனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேஜிலே தான் மக்கள் கற்றுக்கணும். முதல்ல கெட்டது மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போ பாருங்க எவ்வளோ நல்லதாக பேசுது. அதுதான் எனக்கு தெரியல. இவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கு. அப்போ என்ன சொன்னதுன்னா கண்ணு இதுக்காக தான் கேட்டிருக்கா, அதை பார்க்கணும் அப்படின்னு. அதான் ஒரு கண்ணு இருக்குது, நான் ஒரு கண்ணில் பார்க்க முடியாது, 2 கண்ணில் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்னது திருப்பி கட்சின்னு ஸ்டார்ட் ஆகுது. செவரல் ஹவர் லேட்டர், அதாவது ரொம்ப நேரம் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா வந்து ஓகே இங்கே பாருங்க, நம்ம வந்து அந்த மதர் இன் லாவை ப்ளே பண்ணுறோம். என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறாங்க, ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம அந்த பைக்கை அதாவது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவராக ப்ளே பண்ணலாம், மதர் இன் லாவை ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது யாரை பார்க்குறோம் பாருங்க, எப்படி பார்க்குறோன்னு. ஓகே, நம்ம நின்று கேட்குறோம். ஓகே, நம்ம அதாவது மதர் இன் லா தான் கேட்குறாங்க, என்னது உங்களுக்கு யார் இது அப்படின்னு. ஒவ்வொருங்க கால் உடஞ்சிருச்சு, நம்ம சொல்லுவோம் இவங்க தான் கால் உடஞ்சிச்சு, லெக்கு உடஞ்சிருச்சு, நான் வந்து நேச கூப்பிட்டேன். உங்க பாருங்க, இது அந்த பேசி தான் இங்கே வந்து உட்காந்துருக்கு பாருங்க. அந்த மதர் இன் லா ஒரு அவங்க கண்ணில் பார்க்க முடியுது போல இருக்கு. ஸோ நம்ம கண்ணு தான் தெரிஞ்சிச்சு, இப்போ அவங்க கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சவுனம்மா இந்த சென்டிமெண்ட்டை மட்டும் எங்கேருந்து தான் எடுக்கிறாங்க எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை பாருங்க. எஸ் சன் ஐ ஆல்வேஸ் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறவங்க, அதாவது ரிதோஸ் மதரு. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் இருக்காங்க, அவங்களோட பேபியும் அந்த சப்ரீனாவும் சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரிதோ என்ன சொன்னா, ஐயோ இந்த இன்னமா சென்டிமெண்ட்டாக பேசுகிறா பாருங்களேன், ப்ளீஸ் டேக் அதாவது வந்து நல்லா பார்த்துக்க சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு வந்து எஸ் ஐ வில் குட் பை மேம் அப்படி சொல்லியிருக்கான். ஓகே, ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. இது பாருங்களேன் மறைஞ்சே போயிட்டான். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டான்னு கேட்டிங்கன்னா பாருங்க அழுகுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஸோ பார்த்தீங்கன்னா இதோட பார்த்தீங்கன்னா இந்த கேம் பிளே முடியுது. இதுக்கெல்லாம் நம்ம சென்டிமெண்ட் பண்ண வேணாம் மக்கள், ஏன்னா இந்த கேம்லேயே பாருங்க போட்டாங்க டோன்ட் வரி எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே சரியாக தான் இருக்கு அப்படின்ட்டு. நீங்களாம் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, நானும் அது வரி பண்ணல, ஏன்னா நான் இந்த கேம் பிளே நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன்.
ஸோ அதனாலதான் ஸோ ரெஸ்ட் இன் பீஸ்லாம் கொடுத்துட்டு இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பிக்கபு கேம்ஸ்லாம் இருக்கு. சும்மா சொல்ல போல பிக்கபு ஸ்டாப், பிக்கபு அந்தார் ப்ளே பண்ணுறோம்ல, பிக்கபு நைட் ஷிஃப்ட், அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம வர வர நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ அப்படின்ட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிக் தேங்க்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கலாமா? பை, லவ் யூ ஆல்.